திரு தனியரசு அவர்கள்ட்ட நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் எடுக்கிற முடிவில் தான் இருக்கு பாருங்க. அவரை மையப்படுத்தி தான் 26 காலம், மும்முனையா 4 முனையா அப்படின்னு இல்லை. உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அதான் யதார்த்தம் இல்லையா? இல்லையா, ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி துவக்கலாம். அதுல குறிப்பா தமிழ்நாட்டினுடைய சூழல், ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகிற பொழுது அது பெரிய வெளிச்சத்தை பெறுகிறது. அது நம்ம விரும்பலினாலும் இக்காலத்துல அப்படித்தான் இருக்கு. அதான் அந்த விஜய் இப்போ 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? ஏற்படுத்துகிறார். அப்ப ஏற்கனவே நீங்க துவக்க நிலையில கரூர் சம்பவத்திற்கு அல்லது அந்த உயிரிழப்புகளுக்கு முன்பு அல்லது பின்பு 2 வகையில நமக்கு கரூர் சம்பவத்திற்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி அப்படிங்கறதுல உறுதியா இருந்ததை நம்ம உறுதிப்பட சொல்ல. இப்ப மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மத்தவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்க ஆமா இல்லைன்னு எதுவுமே சொல்லலையே. அதுதான் இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள்ல, பரப்புரை கூட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை தொண்டர்கள் ஏந்தி செல்வதும், அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதை மகிழ்ந்து பிள்ளையார் சுனி போட்டாகிவிட்டது, கிட்டத்தட்ட கூட்டணி உறுதி செய்யப்பட்டதை போன்று அவர் மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை பரப்புறது, அவர்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் நிலவுகிறதா நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவத்துல தாவேக்காவை பாதுகாத்து கரூர் சம்பவத்திற்கு முழுக்க திமுகவை, அதனுடைய அரசை, நிர்வாகத்தை கடுமையா சாடுறத நம்ம பிரதான. அதிமுக தனியா செய்யுதா இல்ல தாவேக்காவோட ஒரு புரிந்துணர்வுல தான் செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்காவோட ஒரு புரிந்துணர்வுல தான் செய்யறாங்க. அது நீண்ட காலமாவே தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மௌனமான ஒரு இணக்கமான உறவு நீடிச்சுதான் நம்ம பார்த்தோம். பெரிய அளவுல பொது மேடைகள்ல ஒருவர் விமர்சிக்கிறது இல்லை. ஒரு கட்டத்துல அதிமுகவின் தலைமையை தாழ்வாக மதிப்பிட்டு விஜய் பரப்புரை நடத்திய போது, அதாவது அதிமுகவுக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்றிருந்த அந்த கட்சி இப்பொழுது எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா என்று சொல்லுவது. அப்புறம் திமுக வெர்சஸ் டிவிகே, ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்ங்கிறதா இங்க போட்டி. அதிமுக களத்திலேயே இல்லை, அது பரிசீலனைக்கு அல்லது விவாதத்திற்கு இல்லாத அளவுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கட்சிங்கிற மாதிரி தான் நாட்டு மக்கள் மத்தியில விஜய் பரப்புரை கூட்டத்தில் கொண்டு போனார். ஆனாலும் எடப்பாடியார் விஜய் குறித்தோ தாவேக்கா குறித்தோ அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவினரோ தாவேக்காவை விமர்சிப்பது அல்லது விஜயை விமர்சிப்பதிலிருந்து விலகி இருந்து அல்லது அதை ஒரு மறைமுகமாக தன்னுடைய நேரடியா பாயிண்ட்டுக்கு வந்துரும். கூட்டணிக்கு போறாக நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும்? வாய்ப்பு கூட இருக்குயா. அதாவது பாஜக அதிமுக விஜய் அப்படிங்கிறது தான் பாஜகவோட விருப்பம். பிரச்சனையா பாஜக தானே. அதுதான் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக தமிழ்நாட்டில் உறுதியா இருக்கு. ஆனாலும் பாஜக எப்படி அதிமுகவை தன் வசப்படுத்தி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ, அதிமுக விரும்பினாலும் வெளியேற முடியாதோ, அதே சிக்கலுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகமும் விஜயும் சிபிஐயின் வழக்கில் அல்லது விசாரணையின் பிடியில் இருப்பதனால் தாவேக்காவால் துணிந்து தனித்து சுயமாக இயங்க முடியாது. ஆகவே இப்பொழுது அதிமுக எப்படி பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் நீண்ட காலமாக பயணிக்க வேண்டிய நெருக்கடி இருக்கிறதோ, அதே நெருக்கடிக்கு தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது இந்த வழக்கு விசாரணை என்கின்ற வழக்கிற்குள் சிக்கி விஜயால் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பதனால் மும்முனை போட்டி, குறிப்பாக அதிமுக பாஜக தாவேக கூட்டணி வாய்ப்பு கூடுதல் இருக்கையா. கேட்போம், இதை பத்தி அனலைஸ் பண்ணுவோம். அவரோட அசஸ்மெண்ட்ல இருந்து மாறுபடுறீங்களா? இப்படி ஒரு நரேட்டிவ் வலுவா வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அதிமுக கூட்டங்கள்ல தாவேகா கொடி பறக்குது, அவங்க தார்மீக ஆதரவை நிறைய கொடுக்குறாங்க, ஆனா எதுக்கும் மறுப்பு இல்லையே தாவேகா தரப்புல. அது நோக்கி தான் போகுதோ அண்ணன் சொல்ற மாதிரி. டாபிக் உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு 2 சமூக தேவைக்காக 2 கருத்தை சொல்லிட்டாங்க. ஏதோ யாரையே கூட்டு போறீங்க? இல்ல உங்க பெர்மிஷனோடவே நான் சொல்றேன். இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள்ல வந்து போஸ்ட் ரீபோஸ்ட் போடும்போது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பாயிண்ட்க்கு வந்திருக்க, தலைப்புக்கு வந்திருக்க. இல்ல சைபர் கிரைம் அவ்வளவு சொல்றாங்க, தலைப்புக்கு 2K கிட்ஸ்க்காக சொல்றாங்க, வேற எதுவும் சொல்லல. இப்போ நீங்கள் இந்த டாபிக் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட தேவை எல்லாருக்குமே இருக்கு. இது இன்னைக்கு கரூர் துயரத்துக்கு அப்புறம் மட்டும் கிடையாது. தாவேக்கா வந்து ஒரு வானில் மின்னும் நட்சத்திரம், அது தோல்வி வந்து உட்காரக்கூடாதுன்றது எல்லாரோட ஆசை. இந்த நேரத்தில் 15 நாளா நட்சத்திரம் ரொம்ப மறைஞ்சிருக்கே, என்ன காரணம்? இல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இது வந்து அது ஒரு பெரும் துயரம், அந்த கட்சியோட பர்சனல் லாஸ். அதுல இருந்து அவங்க மீள்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் பிடிக்குமா? இல்ல அது வெளியில் வந்தாச்சு, எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோர்ட்ல பேச வேண்டிய விஷயங்களை வந்து ஊடகங்களில் பேச வேண்டிய தேவை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா உண்மையான பாயிண்ட் என்னன்னா, நீதிக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணும். அங்க போயிருக்காங்க, அதுக்கான ஒரு இன்டரிம் வெர்டிக்ட் வந்திருக்கு, அந்த நீதி பெறப்பட்டிருக்கு. மக்கள் மன்றத்துக்கு ஜனநாயகம் பிறகு வந்துருவாங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் மன்றத்துக்கு வந்து பேசினா, மக்கள் மன்றத்தில் ஒரு விஷயத்தை முன் வச்சா அது தீர்ப்பா மாறாது.
கருத்தா மாறும். அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு அமைதியை கடைபிடிச்சாங்க. அவங்க வந்து ஒளிஞ்சிக்கல மறைஞ்சிக்கலன்ற பாயிண்ட் நான் ஏத்துக்கல. நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து ஒரு சைலன்ஸ், அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸா தான் நான் பார்க்குறேன். அந்த சைலன்ஸா அந்த 15 நாள் கடைபிடிச்சாங்க. 16ஆம் நாள் அந்த 16ஆம் நாள் வெளியே தான் பேச்சு. ஆமா, வெளியே வந்திருக்கோம் இல்லைங்களா? அங்க நீங்க ஆதவர்ஜுனா பேசினதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கட்சியோட பொதுச்செயலாளர் வெளியே வந்ததை பார்க்கலாம், விஜய் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம், கட்சியோட ஆக்டிவிட்டிஸ் பொது வெளிக்கு வந்தது சொல்றீங்களா? இல்ல, கட்சி ஆக்டிவிட்டிஸ் அவங்க பார்க்குறாங்க. நீங்க காணும் தலைமறைவுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்படி இல்ல, வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், இந்த தாவேக்கான்ற நட்சத்திரம் எல்லாருக்கும் தேவைப்படுது. இன்னைக்கு இந்த கரூர் துயரத்தை தொடர்ந்து தாவேக்காக்கு ஆதரவை தாண்டி சூரியன் சுட்டு எரிக்குது போலவே டெல்லியில இருந்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூரியன் இங்க இருக்கிற சூரியன் எனக்கு மேகமூட்டத்துல மறைஞ்சு கிடக்குது. நீங்க என்ன சூரியன் அங்கன்னு சொல்லி எந்த சூரியன் சுட முடியாது. சூரியன் தாமரை இல்ல, அதோட பெரிய பெரிய நட்சத்திரம்லாம் இருக்கீங்க. நான் சொல்றது என்னன்னா, தாவேக்காக்கு இன்னைக்கு ஒரு ஆதரவுன்றதை தாண்டி அந்த கரூர் துயரத்துல இத்தனை உயிர்கள் போயிருக்கு, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லும்போது அது அஇஅதிமுகவோ பாஜகவோ இல்ல தனிப்பட்ட முறையில் அவங்க பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை சாரோ இல்ல முதல் நாள்ல சீமானோ சொல்லும்போது அந்த பாயிண்ட் வந்து அப்படியே தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு நரேஷன் செட் ஆயிடுச்சு. நிப்பாட்டிக்கலையே அவங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு, இல்லாட்டி உங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடுங்கிறாரு. அவங்க கூட்டணியை நோக்கி தானே போறாங்க. சாயந்தரம் ஒரு ரீசன்ட் நியூஸ் நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியல, நான் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். கரூர்ல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களைய தாவேக்கா தலைவர் மீட் பண்ண போறார் கரூர் போகும்போது. அவர் இங்க வராருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கரூர்ல அவர் வராருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்க பாருங்க, விசிகா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமையுமான்ற ஒரு கேள்வி. இது என்ன பிரச்சனைனா, இந்த கூட்டணி பாயிண்ட் வந்தாலே நீங்க வந்து கூட்டணி கட்சிகள் பேர் யாரு படிது வருதோ அவங்க ரெண்டாவது. முக்கியமா இங்க பிரச்சனை யாருக்கு எழுதுன்னா திமுக. எப்படியும் இந்த கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்ற கேள்வி ஆரம்பத்துல இருந்து திமுக இருக்கு. ரொம்ப சிம்பிள் லாஜிக். நான் திமுக பயந்துட்டாங்க ஒதுக்கிட்டாங்க, நான் அப்படி பேசல. தாவேக்காக யாரும் கூட்டணி கூட போயிடக்கூடாது. அது அஇஅதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, நாம் தமிழர் இருந்தாலும் சரி, இல்ல விசிகா இருந்தாலும் சரி, யாரு கூடயும் தாவேக்கா போயிடக்கூடாது. அது வந்து ஒரு தம்பிங் மெஜாரிட்டியில் அடிச்சிருவாங்கன்ற ஒரு கேள்வி தான் ஆரம்பத்துல இருந்தே. அதிமுக வந்து வெயிட் பண்ணும்போதே பாருங்க போறாங்க கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்தாலும் பாருங்க போறாங்க. என்ன ப்ராப்ளம்னா, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க திமுக. இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஒரு பெரிய ஃபேக்டரா எந்த கட்சியும் இருக்கும், அதுல பெரிய அடிஷனல் ஃபேக்டராகவும் இந்த ஃப்ரெஷர்ஸ் ஓட்டு, அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு தாவேக்கா கொடுத்தா அது ஒரு தம்பிங் மெஜாரிட்டி. கரூருக்கு அப்புறமா இல்ல, நீங்க சொல்லுங்க, கரூர்ல எத்தனை மக்கள் தாவேக்கா குற்றம் சாட்டினாங்க? எத்தனை தலைவர் தான் சொல்லணும். இதுக்கு அண்ணன் குற்றம் சாட்டினாங்களா? குடும்பங்கள் உட்பட இல்ல, நீங்க குற்றம் சாட்டலன்னு எப்படி தெரியும் விஜய் குற்றம் சாட்டப்படல. எல்லாரும் அந்த குடும்பங்களுடைய பேட்டிகள் எல்லாம் பாத்தீங்கல்ல, எங்க வீட்டு புள்ள போலங்கிறாங்க. குழந்தைகளை இழந்தவங்க, குடும்பத்தினரை இழந்தவங்க, அதுவே சான்று இல்லையா? ஐயா, குடும்பத்தில் இருக்கிறவங்கள 2 குடும்பத்தில இருந்து பேட்டி எடுத்திருக்காங்க. பாக்கி இன்னும் 39 குடும்பத்தில இருந்து எந்த பேட்டியும் வரல. நாட்டு மக்கள் மத்திய எவ்வளவு கொதிப்பா இருக்கிறாங்க விஜய் மேல, தாவேக்கா மேல. ஒட்டுமொத்த அறிவு சமூகமுமே தாவேக்காவை கடுமையாக கண்டித்து கடுமையாக தாவேக்கா இப்படி தலைமறைவாக இருக்கிறது. தலைவர் விஜய் அரவிந்த் சித்து மாதிரி எல்லாம் நீங்க 2 குடும்பம் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, அவருக்கு வந்து எந்த இடத்துல எதிர்ப்பு இல்லைன்ற 2 குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. ஒரே ஒரு இடத்துல எதிர்ப்பு இருந்திருந்தாலோ எல்லா இடத்துலயும் அந்த 15 நாள் அமைதியிலேயே எந்த ஒரு கட்டமைப்பையோ எந்த ஒரு இந்த நரேஷனையும் செட் பண்ண முடியாம இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில இருக்க சாதகமா இருக்கக்கூடிய ஊடகங்கள் திணறதை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு சொல்றேன், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குடும்பம் சொன்னா அதை கொண்டு வந்து இன்னைக்கு மெயின் ஃப்ரேம் டிபேட் அது மாறி இருக்கும். இன்னைக்கு தாவேக்கா கூட்டணி காங்கிரஸா விசிகாவா திமுகவா அதிமுக பாஜக கேள்வி ஜாஸ்தி அடிச்சாமே அதுவே சான்று இல்லையாங்கிறது. ஐயா, அரவிந்த்யா, இப்ப நீங்க உங்க தலைவரோ உங்க கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோ கரூருக்கு வர முடியாத அளவுக்கு காவல்துறை தலைவரிடத்துல போய் மன்றாடி பாதுகாப்பு கேட்கிற அளவுக்கு நீங்க அண்ணனுக்கு புரியலையா தெரியலையான்னு தெரியல. ஐயா, இப்ப சுப்ரீம் கோர்ட்ல சப்ஜூடிஸா இருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட்ல பர்மிஷன் வாங்காம அங்க போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல வாங்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். இப்ப அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா என்ன வாதாடுவாங்கன்னா எதிர்த்தரப்பினர் இந்த இடத்துல போய் சாட்சிகளை கலைத்தார்கள், பேசுவாங்க. நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சப்ஜூடிஸ்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்டோடதுன்னா இப்ப என்ன சிபிஐ விசாரணை முடிவு வர வரைக்கும் பெர்மிஷன் சுப்ரீம் கோர்ட்ல பெர்மிஷன் ஆயிட்டு போக முடியும். சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கான பெர்மிஷன் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. போனா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல போய் சந்தர்ப்ப சாட்சியங்களை கலைத்து விட்டார், இருந்த சாட்சிகளை மனம் மாற்றி விட்டார், அவருக்கு அவ்வளவு பெரிய கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கு. அது வரும்போது அவர் போவார். புது சாக்கோ இல்ல, இது உண்மை. நான் அப்ளை பண்ணி லெட்டரை கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். தவறா சொல்றேன்.
இல்ல நீங்க அடிப்படையா சொல்லுங்க. இங்க நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். ஆனா நீங்க சொல்லுங்க ஒரு அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டு நாங்க வச்சோம். இங்க வந்து ஒரு நபர் ஆணையமோ இல்ல எஸ்ஐடியோ போடும்போது அதற்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு பிரஸ் மீட் வச்சா இந்த விசாரணையின் போக்கு வழி மாறும். வேற சார், பாதிக்கப்பட்டவங்கள சந்திக்கிறது வேற சார். இந்த சந்தர்ப்ப சாட்சிகள் அங்க கரூர்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன் ஹேண்ட் இறங்கி வேலை பண்ணும்போது அங்க தலைவர் போனா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும்ன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவர் டிஜிபி அலுவலகத்துல பர்மிஷன் கேட்டார்ல, அப்பயே எஸ்ஐடி போட்டுருந்தாங்கல்ல. ஆமா, அப்ப டிஜிபி அலுவலகத்துல இது எங்க கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப இது சுப்ரீம் கோர்ட் பார்வையில இருக்கு. அங்க போங்கன்னு மாத்தி ஹைகோர்ட் இல்ல, ஹைகோர்ட் இல்ல, இப்ப சுப்ரீம் கோர்ட் தான் அந்த எஸ்ஐடி ஃபார்ம் இருக்காங்க. சிபிஐ தலைமையிலான அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது சுப்ரீம் கோர்ட். அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். இதுதான் இன்னைக்கு லீகாலிட்டி. இல்ல இன்னைக்கு இதுதான் லீகாலிட்டி. நீங்க பாருங்க அந்த பெர்மிஷன் வந்த பிறகு போகும். ஓகே, எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்கல் போட்டுருக்கே. இல்ல இல்லையா, இப்ப இவங்க உச்ச நீதிமன்றத்துல அல்லது சிபிஐ இடம் நாங்க கரூருக்கு போகணும்னா அனுமதி கேட்கல, தவறா சொல்றாரு, அனுமதிச்சிட்டு. அதே மாதிரி லெட்டர் அனுப்புறேங்க, நாளைக்கு வேணா போஸ்ட் பண்ணுங்க. இல்ல இருங்க, இப்ப நீங்க 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கல்ல, அது விசாரணை பாதிக்காதா? 20 லட்சம் ரூபாய் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி அவங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் வாங்கி அவங்க போல சாட்சியங்களை கலைக்கிறது வேற, இழப்பீடு கொடுக்கிறது வேற. சரி, அப்ப நான் கேக்குறேன், திமுக அரசு அறிவிச்சு இழப்பீடு கொடுத்தா அதுவும் பாதிக்கும் சொல்றீங்களா? முதல்ல இழப்பீடு கொடுத்தது யாரு? திமுக அரசு தானே 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல அது பாதிக்காதா? இன்னைக்கு வந்து அந்த முன்னாள் அமைச்சர் போய் வீடு வீடுக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. ஸ்வீட் கொடுக்குறாரு, அண்டா கொடுக்குறாரு, குண்டா கொடுக்குறாரு. அது விசாரணை பாதிக்குமோ? அதை நாங்க வந்து சட்டத்தின் பூர்வமா நாங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது அதை மதிச்சு லீகாலிட்டி ஃபாலோ பண்ற ஒரு சிட்டிசனா இருக்கிறோம். லா அபைடிங் சிட்டிசன்ஸ்க்கும் அதை பதிக்காதவங்க நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனா நாங்க மதிக்கிறோம் நான் சொல்றேன். அதனால அந்த இடத்துல நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். பெர்மிஷன் ரொம்ப போவோம். இதுல எங்களுக்கு எந்த தெளிவு கன்ஃபியூஷனும் இல்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு லீகாலிட்டி இருக்குன்றதை எல்லாம் மறந்துட்டு குற்றம் சாட்டுறீங்களோ அப்படின்னு நான் கேக்குறேன். அண்ணா இல்லையா, இப்ப அல்ல ஹரிஹரன்யா, இப்பவும் இதுல ஒரு பெரிய அரசியல் சதியை மறுபடியும் பண்றாரு விஜய். மீண்டும் இறப்பு நடந்த இடத்துல துயரம் நடந்த குடும்பங்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கோ அல்லது அதனுடைய நிர்வாகிகளுக்கோ யார் தடை விதித்தது? இதுவரைக்கும் தடை அதிகாரபூர்வமா ஒரு தடை சொல்லுங்க. ஒரு காவல்துறை மறுத்தாங்க, அரசு மறுத்தது, வருவாய்த்துறை மறைத்தது. இல்ல நாங்க இத வந்து ஒரு ஃபார்மட்ல நடத்தணும் ட்ரை பண்றோம். ஒரு மண்டபம் எடுத்து எந்த ஒரு தனிநபருக்கும் பாதிப்பு ஏற்படாம அந்த 41 மரணங்களை சந்தித்த குடும்பத்தினரும் ஒன்றா இணைத்து அந்த இடத்துல யாருக்கும் பாதிப்பு இல்லாம மீட் பண்ண ட்ரை பண்றோம். அதற்கு ஏகப்பட்ட இடையூறு. என்ன மாதிரி அரசியல் சார்? ஒரு தலைவர் வெளியில வந்தனாலே பாதிப்பு ஏற்படும்னா அது இந்த நல்ல அரசியல். நீங்க இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, இங்க போல அங்க போலன்னு. அந்த இடத்துல அந்த கூட்டங்களையும் பார்த்தோம், அதுக்கு காவல்துறை பந்தோபஸ்தையும் பார்த்தோம், அங்க ஏற்பட்ட துயரத்தையும் பார்த்தோம். இன்னமும் நீங்க அதை கேக்குறீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்றது? அந்த இடத்துல அந்த கூட்ட நெரிசல் வந்து இன்னொருத்தருக்கு ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இன்னொரு வாட்டி தாவேகா அந்த மாதிரி லூப் கொடுக்கறாருன்னு சொல்றாருன்னு வெச்சுக்கோங்க. சட்டமன்றத்துக்கு போனா 1 லட்சம் பேர் வருவாங்க அப்படினா போகாம இருப்பாரா? தலைமைச் செயலகத்துக்கு போகாம இருப்பாரா? தாவேகா ஆட்சி இருக்கும்போது இருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பா செயல்படும். அன்னைக்கு இந்த பிரச்சனை வராது நான் சொல்றேன். ஓஹோ, அதை எப்படி மறுப்பீங்க? அவ்வளவு பேர் வருவாங்க சட்டமன்றத்துக்கு தினமும் போறதுக்கு, தலைமைச் செயலகத்துக்கு வருவாங்க. நான் சொல்ல அதுக்கான காவல்துறை அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யும். இது யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படாம பாத்துக்கோ. இன்னைக்கு அந்த நிலைமை இல்ல, அந்த பொதுவான பாதுகாப்பு கொடுக்கிற நிலைமை இல்லன்றதால தான நம்ம இங்க கேஸ் கூட இந்த இடத்துல இந்த எஸ்ஐடி கிட்ட கொடுக்காம பாதுகாப்பு சரியா இருக்கும். ஒரு 1 லட்சம் பேர் ரொம்ப ஐயா அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல. இது இந்த இடத்துல ப்ராப்பரா இன்டெலிஜென்ஸ்ல ஒரு 100 பேரும் காவல்துறையில சொல்லப்பட்ட அந்த 600 பேர் இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது. கூட்ட நெரிசல்ல கொஞ்சம் மடி கணிச்சு இருந்தா அந்த கிரவுட் பிளாஸ்ட கண்டுபிடிச்சிருந்தால இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்காது. இது எல்லாரும் முடியல. நம்ம இன்னைக்கு வந்து சபை கட்டு கட்டுறாங்களே. பாயிண்ட் டேக்கன். தலைப்பு கோரமையான அண்ணன்ட்ட கேட்ட மாதிரி உங்கள்ட்ட கேக்குறேன். 3 முனையா 4 முனையா உங்க கணிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இது எத்தனை முனைன்றதுக்கு நான் அப்புறம் வரேன். வெல்ல போனோன்ற முடிவில் இருக்கும்போது யார் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றதை நம்ம இங்க பார்க்கணும். அஇஅதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் இது இன்னெவிட்டபிள். இன்னைக்கு தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா? அதுக்கான முகாந்திரமும் இல்ல. நீங்க ஒரு கூட்டணியில சேருவீங்களா? இல்ல அவங்க அந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லைன். எந்த கூட்டணிக்கு எந்த ஒரு கூட்டணிக்குமே போய் இன்னொரு முதல்வர் வேட்பாளரை தாவேகா முன்மொழியதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு கம்மி, ரொம்ப கம்மி சொல்ல முடியல. இல்ல நான் கட்சி தலைவர் இல்லைங்கய்யா, அதை சொல்ல வேண்டிய ஆள் வேற ஒருத்தர். மத்தவங்க வேலையை செய்யற பண்பு எனக்கு கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யறேன். அதனால தான் நான் அது வந்து குறைவுன்னு சொல்றேன். அது அவங்க செயற்குள்ள போட்டிருக்க ரெசல்யூஷன்ல இருக்கு. வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பொருளும் வருது அண்ணா சொல்றேன். இல்ல அதுதான் அது நான் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா சொல்றேன். அது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு, நான் அந்த உரிமையை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். அதுதான் செயற்குள்ள ரெசல்யூஷன்ல இருக்குன்றதை நான் பதிவு பண்றேன். முதல்வர் வேட்பாளர் தாவேகாக்கு அவங்க தலைவர் விஜய் சார் தான். அப்படி நான் நம்புறேன். அதுக்கு முகாந்திரமா தான் இன்னைக்கு நான் சாயந்தரம் பவன் கல்யாண் மாதிரி முடிவெடுங்கிறாரே, ஒருவேளை எடுத்துட்டா
பவன் கல்யாண் மாதிரி முடிவு எடுத்தா பவன் கல்யாண் மாதிரி பாஜக கூட போகணும்னு அவசியம் கிடையாது. காங்கிரஸ், விசிக, தாவேகா அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் தானே. இந்த இடத்துல முதல் வேட்பாளராகவே தாவேகா தலைவர் விஜய் வர வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. சாயந்தரம் அவரோட பிரிஃபர்ட் சாய்ஸ் வந்து காங்கிரஸ், விசிக. ஏன்னா வந்து திமுக வந்து அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு அறிவிச்ச பிறகு காங்கிரஸ் கூட மறுக்காம இருக்கிறாள். என்ன அது என்ன கணக்கு? மறுக்காம இல்ல, அவங்க ஏதாவது சொல்றாங்க. காங்கிரசின் பல மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசி இருக்காரு. ராகுல் காந்தி பேசியிருக்காரு. விஜய் சேட்ட காலவர பேசினான்ற நியூஸ் வந்து நீங்க பாக்கலையா? கரூர் தேர்தலை தொடர்ந்து அன்னையில இருந்து திமுக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தான் அவங்க பாஜகவின் பி டீம் தாவேகான்ற நரேஷன் செட் பண்றாங்க. கூட்டணி எல்லாம் பேசுறாரு. இல்ல, ஆறுதல் சொல்லும்போது அந்த ஆறுதல் சொல்றதுக்கு பாஜக அவர் காங்கிரஸ் தலைவர் வந்து திமுக கிட்ட பெர்மிஷன் வாங்கலையே. அவரே தன்னிச்சையா பேசும்போது அவருக்கு வந்து ஒரு நெக்ஸஸ்ல இருக்கிறாரு. செல்வகாந்த் வந்து கிளாரிஃபை பண்ணாரு. சிஎம் கிட்ட சொல்லிட்டு தான் பேசியிருக்காரு. அது ராகுல் காந்தி கிளாரிஃபை பண்ணா எனக்கு இன்னும் நம்பகம். ராகுல் காந்தி மறுக்கல. சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை ராகுல் காந்தி மறுக்கல, காங்கிரஸ் தலைவர்கள் மறுக்கல. அப்ப நம்ம அதிகம் எதிர்பார்க்கல இல்லீங்களா?